Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு குழம்பு சேனைக்கிழங்கு பொரியல். இது வந்து எங்க வீட்ல வழக்கமா செய்யற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 1/2 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இந்த கடாய் நல்லா காஞ்ச பிறகு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. காயை இதோட சேர்த்துக்கிறேன். காய் இதோட சேர்த்ததுக்கு பிறகு காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இத லேசா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊத்தணும்னு தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுனா லேசா தெளிச்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ இதல தண்ணி எதுவும் ஊத்தல. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்ல வச்சிட்டே 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்க்கு வந்து தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாவே குழஞ்சிடும். அதனால கூட கொஞ்சமே எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி அப்பப்ப கிண்டி கொடுங்க. சிம்ல வச்சே தான் வேக வைக்கணும் full and full. இப்போ மறுபடியும் மூடி வச்சிரலாம். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி 3-4 டைம்ஸ் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிடுறேன். இப்போ வந்து மிளகாத்தூளில் காய் எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது அடியில் லேசாக ஏதாவது காய் ஓட்டுச்சு அப்படின்னா லேசாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இதை நல்லா கிளறின பிறகு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10 இருந்து 15 சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோடய சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே வேக வச்சிடலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மசாலா அரைச்சிக்கிடலாம் குழம்புக்கு. நான் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து ரொம்ப மையாவும் அரைக்காமல் குறன்னு அரைக்காமல் மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு ஸ்டவ்வில் வச்சிடலாம். பருப்பு குழம்பு வந்து கொதிக்கணும்னு தேவையில்லை. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. கொதி வர்ற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சிருச்சுன்னா குழம்பு வந்து கடுத்துரும், டேஸ்ட்டே இருக்காது. அதனால் இந்த நுர கூட்டி வரும்ல அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும். ஸ்டவ்வில் குழம்பு வச்சதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம்.
வழக்கமாக நீங்கள் தாளிக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கூட கொஞ்சமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பருப்பு குழம்பு வந்து வெங்காயம் கூட கொஞ்சமாக தாளிசத்தில் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை கூட கொஞ்சமே போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பருப்பு குழம்போடு இதை சேர்த்துடலாம். ஓகே, இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பொரியலை கவனிச்சிக்கிடலாம். பொரியல் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு பிறகு இதை மூடி வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே சிம்மில் வச்சே வேக விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.